தாவேக்கால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அநாகரிகமா பேசுறாங்க அப்படின்ற மாரி கருத்துக்கள் வந்து பயங்கரமா வந்து வச்சு திமுக வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஆனா, திமுக என்னமோ ஒழுங்கா வந்து பேசுன மாரியும், தாவேக்கா மட்டும் தான் பேசிட்டு இருக்க மாரியும் ஒரு கட்டமைப்பு அப்படியே வந்து ஜெனரேட் பண்ணானுங்க. ஆனா, கடைசி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லூசு பையனே சொல்லலாம். ஒரு தற்குறினே சொல்லலாம். இல்ல ஒரு ரவுடி பைய சொல்லலாம். இல்ல திருட்டு பையன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மூதேவி வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களை தவறாக பேசியிருக்கு. முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா, அது நாம சொல்லவே முடியாது. அந்த மாரி வார்த்தையில திட்டியிருக்கு. ஸோ இது என்ன ரேஞ்சுக்கு ஆகப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனா கொடுத்த செருப்படி இன்னைக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அத பத்தி நம்ம வீடியோல பேசப் போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக்க குடுங்க. ஒரு ஹைப்பையும் குடுங்க. ஏன்னா, அப்பதான் நெறைய பேருக்கு இது வந்து ஷேர் ஆகும் அப்படின்றதுனால இத கேட்கிறேன். ஸோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரோவர்சி. திமுகவுடைய எம்எல்ஏவா இருந்த துரை சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரு, ராஜ்மோகனை பற்றியும், அவர் தான் வந்து ஏந்திச்சு அப்படியே கண்ட்ரோல் பண்ற மாரி பண்றாரு. கீர்த்தனா வந்து பார்த்தீங்கன்னா, 100 நாள் என்னத்த நீ திறப்ப அப்படின்ற மாரி, நாங்க பண்ணி வச்சத நீ திறந்துட்டு இருக்க. நீ என்னத்த கிழிச்ச அப்படின்ற மாரி கேட்கிறதா இருக்கட்டும். என்னத்தடி சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசுறதா இருக்கட்டும். அடுத்து அமைச்சர் என்றும் பாராமல், முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கும்பிட்டு போட்டு உள்ள வருவார்ல, வணக்கம் வச்சுட்டு. அத வந்து கிண்டல் அடிச்சுட்டு, எனக்கெல்லாம் எவனாவது ஒருத்தன் கும்பிடு போடுவானா? நான்லாம் அதெல்லாம் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற மாரி, ஒரு வார்த்தை ஓ அப்படின்ற வார்த்தைய வந்து யூஸ் பண்றான் இந்த தற்குறி பையன். இதற்கு இவங்களாச்சும் பரவாயில்ல. இவன் பேசுறான் ஏதோ ஒண்ணு ஓகே திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடலாம். எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சின்ன தத்தி போய் உட்காந்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு சட்டமன்றத்தில் இருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாம உட்காந்து சிரிச்சு கிடக்கு. நீ ஒரு கண்ணியமான ஒரு அமைச்சரா இருந்தா, முதலமைச்சர் விஜய் வந்து கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பையன் பேரை சொன்னதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ சாரி கலைஞர் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. நீங்க அப்ப முதலமைச்சர் பேரை வந்து ஒரு வட்டம் அப்படி கேவலப்படுத்துறீங்க. அப்ப சிரிப்பீங்களா? அப்ப நாளைக்கு அந்த சொட்டையனை பத்தி, கருணாநிதியை பத்தி சொன்னோம் அப்படின்னா, எவனும் மன்னிப்பு கேட்க தேவையில்லையா? என்னடா இது உங்க அநியாயமா இருக்கு அப்படின்ற மாரி நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது வந்து நிஜமாவே கண்டனத்திற்குரியது. பேசியிருக்க கூடாது. அப்படி இருந்தும் இந்த எதிர்க்கட்சி தலைவரும் வந்து அதுக்கு உடந்தையாக இருக்கிறார் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது கேவலமா இருக்கு அப்படிங்கிறது தான். அப்புறம் அன்பில் மகேஷ் வேற. அமைச்சர்கள் பேசுற மாதிரியே பேசுறாங்க. அப்படியே வந்து சொம்பு தூக்குறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு. நீ ஸ்டாலின் சொல்லி சொம்பு தூக்கலையா? அது எப்படி? ஸ்டாலினிசம் அப்படின்னு சொன்னேன்ல. அப்ப அது பேர் என்னது? சும்மா அவங்கவங்க தலைவர்களே அவங்க வந்து போற்றி புகழ் பாடி தான் இருப்பாங்க. அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சும்மா உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆ 100 நாள்ல எண்ணத்த தொறந்தா அப்படின்னு சொல்லி சொன்னான் பாருங்க. அப்பயே அவனோட தரம் புரிஞ்சிருச்சு. அதுக்கு உதயநிதி சிரித்த சிரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கேடுகட்டத்தனமா இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து கீர்த்தனா அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கார்லேருந்து இறங்கி ஒரு மாடர்ன் உடையில போடுற மாரி ஒரு டிஎம்கேல வந்து ஒரு குரூப் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்க காட்டிட்டாங்க. இது எவிடன்ஸ் இதுதான். இது நானே கிடையாது அப்படின்ற மாரி அவங்க அவங்களுடைய தரப்பு விளக்கத்தை குடுத்துட்டாங்க. இன்னைக்கு செருப்படி குடுத்துட்டாங்க. இப்ப அந்த டிஆர்பி ராஜா அப்படின்றவன் ஒண்ணுமே தெரியாத மாரி டிஎம்கே, ஐடிவிங்க இந்த மாரி பெண்களை பத்தி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே பெண்களுடைய ஆ என்னது பாதுகாப்புக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே இருக்கோம். டேய் மட சாம்பிராணி இது 2 நாளா போயிட்டு இருக்கு. இப்போ உட்காந்து ஒரு ட்வீட்ட போடுறாரு. பரப்பி விட்டது இந்த மூதேவி தான். அத வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த மூதேவி தான். அதுக்கு ஒரு திமுக கொத்தடிமை கீழ வந்து கமெண்ட் அடிக்குது. என்ன அப்படின்னா, "ஐய்யயோ! இந்த ட்வீட்ட டெலீட் பண்ணுங்க நீங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் பணிஞ்சு போகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. டேய் முட்டா பசங்களா யார்றா நீங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. இதனால தான் அவங்க ஆட்சி பறி போயிருக்குங்கிறதே தெரியாம இவங்க உட்காந்து உருட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்த சிஜேபி உடைய அபிஜித் திப்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்கான்ல ஆரம்பிச்சவன். அவன் வந்து பிஎம்ஆ விஜய் அவர்கள் வந்து வரப்போறான்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு இருக்கிறப்ப இவர் ஒன்று பேராசை இருக்கு எல்லாத்துக்கும் வர வர அப்படின்ட்டு. எதுக்கு தேவையில்லாம இந்த வார்த்தை? ஏற்கனவே டிகே சிவகுமார் அவர்களும் வந்து இதுதான் சொன்னார். பேராசை வந்து பெருநஷ்டமா இருக்கும்ட்டு. உங்களால் முடியலன்னா மூடிட்டு இருங்க. அவர் ஏதோ ட்ரை பண்றாரு. ஏன்னா தாவேக்காரோட எம்எல்கே எல்லாருமே மரிய வில்சனா இருக்கட்டும், ஸ்ரீநாத்தா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பிஎம்முக்கு அடுத்து வந்து முன்னேற்றத்திற்கு ரொம்ப முனைகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது நடக்குமாங்கிறது தெரியல. அது கோல் வச்சு அடிக்கிறாங்க. அவங்களால முடியுது பண்றாங்கங்க. பண்ண முடியலனா மூடிட்டு இருக்கணும். அதை விட்டு பேராசை, பெருநஷ்டம் அந்த மாதிரி எதுவும் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். அது எதுக்கு பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்து இந்த விஎஸ் பாபு அவர்கள் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஸ்டாலினை முடிச்சு விட்டேன். அதே மாதிரி கருணாநிதி இருந்தாலும் முடிச்சு விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்லிட்டாப்புல. ஸோ ஒரே தலைவர் விஜய் தான், வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல அப்படிங்கிறது தான் வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்கு. அடுத்து இந்த உதயநிதி ஸ்பீச் எல்லா எம்எல்ஏக்கு தான் கார் பேசி இருந்தது கரெக்டா.
இதில் தாவேகா எம்எல்ஏக்கு மட்டும்தான் கார் பேசியிருந்துச்சான். இந்த உதயநிதி சொல்கிறான். அதான் சொல்கிறேன், படிங்கடா படிங்கடா பரமா படிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறது இதுதான். அதுக்கடுத்து டம்மி முதலமைச்சர் சொன்னால் கோவம் வர மாட்டேது. இதே டைலாக் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவங்களோட ஸ்பீச்லாம் வந்து எடுபடாது அப்படிங்கிறது தான். ஆனால் மரிய வில்சன் ஒரு கேள்வி கேட்டார் இன்னைக்கு அமைச்சர். என்ன அப்படின்னா, எவ்வளோ முன்னாடி தலைவர்கள் இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு. KN நேரு இருக்காரு, EV வேலு இருக்காரு. அவங்களெல்லாம் விட்டுட்டு உதயநிதியை வந்து இவங்க கொண்டு வரதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சமமாக நீதி வெங்காயம் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு, மூடிட்டுருங்கடா, நீங்களே வந்து ஒரு குடும்ப ஆட்சி தான் வந்து கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஓங்கி அடிச்சிட்டார் அப்படிங்கிறது தான். சரி, நம்ம ஸ்ரீநாத் அவர்கள், அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் நாளைக்கு என்னங்க சிஎம் பேசவே மாட்டாருன்னு சொன்னால் நாளைக்கு இருக்குங்க. நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் கதரோட போகிறான்னு தெரில முதலமைச்சர் விஜய் அவர்கள். காலைல அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியான தரமான சம்பவம் லோடிங்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து 2500 கோடி ரூபா டீல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக கொத்தடி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. விஜயோட நம்பலையா யாருமே, த்ரிஷா தான் நம்புகிறாங்களாம். அடுத்து இப்போ எல்லாத்துக்கும் த்ரிஷா வர்றதுக்கான காரணம் வந்து பிஜேபி இயக்குகிறதான். முதலமைச்சர் விஜய்க்கு அடுத்து வந்து த்ரிஷா வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வரப்போகிறாங்க. இவர் சொல்லிட்டாரு, என்னுடைய எதிரி டிஎம்கே, கொள்கை எதிரி வந்து பாஜகன்ட்டாரு. இன்னமும் உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து சும்மா தும்பி தூக்கிட்டு இருக்காங்க பாஜக. யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், இனிமேல் வந்து திமுகவுக்கு வேலையே கிடையாதுங்க, வாடகை கட்டுற மாதிரி நிலைமைக்கு கொண்டு வருவேன் நான். முதலமைச்சர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்துட்டாரு. இனிமேல் அவங்க வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. பூசியானந்த் சொன்ன மாதிரி அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, திமுக வந்து கம்பேக் கொடுக்குறதுலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயில் வந்து வீடா போடுவாப்புல நம்ம ஆள் ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்குறதுலே அப்படிங்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன கம்பேக் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி வந்து போராட்டம். முதலமைச்சர் விஜய் அவர்களோட அலுவலகே வந்துட்டாங்க. மேபி திமுக காசு வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல, ஒரிஜினல் மக்கள்ன்ற மாதிரி தெரியலன்னு சொன்னாங்க. தண்டையார்பேட்டில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதை பற்றி உண்மைத்தன்மை நாளைக்கு நான் பார்த்துட்டு பேசுகிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் இல்லை பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எலிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல, பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நம்ம சஞ்சய் இருக்கார்ல, விஜய் அவருடைய பையன், ஏஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க ரீசெண்டாக வந்து பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ஏஞ்சலின் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொன்னோடனே, அப்போ இது என்ன த்ரிஷா விஜயான்றேன் சம்மந்தமே எல்லாம் பேசுகிறாங்க. கீழே டிஎம்கே கூத்தாடிவீங்கலாம் எதுக்குடா டே, அவங்க ஏன் ஒரு ஆங்கராக சஞ்சய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மேலே க்ரஷ் இருக்கக்கூடாதா, என்ன பிரச்சனை இப்போது, அதை எதுக்கு த்ரிஷான்றீங்க, ஒன்றும் புரியல எனக்கு. இவனுக்கு இருக்கானுங்க பாருங்க, இருக்கிறதுலே மோசமாக இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். இது எதுக்கு அவங்க போய் ரிலேட் பண்ணாங்கன்னு தெரில. அடுத்து அமைச்சர் கனிமொழி பார்த்தீங்களா, இன்னைக்கு தாவேக அமைச்சர் ஓப்பனாக உடச்சிட்டாங்க. ஏன்டா ஜோசியக்காரன் பார்க்குறேன்றீங்களா, நீங்களே திமுக வெற்றி பெறுமான்னு சொல்லி ஜோசியக்காரங்க பார்த்தீங்கடா, அதுக்கான என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிச்சு. மிரண்டாங்க எல்லாருமே. ஐயோ அது மாதிரி காட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அடுத்து செந்தில் பாலாஜி 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஃபைல் வெளியிடல, 20 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் ஃபைலை வெளியிடல. அந்த வடிவேல விவேக் ஒரு காமெடி சொல்லுவார்ல, 10 செகண்ட் தான் இருக்குது, 5 செகண்ட் தான் இருக்குது, 4 செகண்ட் தான் இருக்குது, மூதையை வெளியிடுவாங்க, வெயிட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வேறு சத்தம் இல்லாமல் ஒரு புது பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காராம். 5 நேம் வைக்கிறாராம். எந்த நேம் வச்சாலும் எனக்கு தெரிஞ்சு தெரியல என்ன ஆக போகுதுன்ட்டு. அடுத்து லோகேஷ், அது நான் இல்லைங்க கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டார். அதாவது ஒரு தொகுதியில் டேரக்டர் கேட்டாருன்னு சொல்லி புசியானு சொன்னார்ல, அது லோகேஷ் இல்லையா, வேறு யாராக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு பேரரசாக இருக்குமோ. ஆனால் பேரரசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இல்லையே, இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் இயக்குனர்னா ஒருவேளை எச்சினோத்தா இருக்குமோ. உங்களுடைய கருத்துக்கள்?